பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை இது. எந்த சூழ்நிலையில ஈசாக்கோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினாரு, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என்னுடைய தாசனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து பெருகு பண்ணுவேன் என்று ஈசாக்கு சொன்ன அந்த காலகட்டத்தை பார்க்கிற பொழுது, அந்த சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது, அனுதின வாழ்க்கையில் ஈசாக்கு அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார். போகிற இடமெல்லாம் பிரச்சனை. கிணற வெட்டுவார், தண்ணி வரும், அந்நியர்கள் வந்து பறித்துக் கொள்வார்கள். அனுதினமும் இதுதான் அவருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. ஒருவேளை ஈசாக்கு மன உளைச்சலுக்குள் ஆயிருக்கலாம். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கோடு கூட வெளிப்படுகிறார். மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நுணுக்கமாக ஆண்டவர் ஈசாக்கோடு கூட பேசின வார்த்தையை கவனித்தோமானால், ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியை பெருக பண்ணுகிறதாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் அன்றாட தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறதும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல, எதிர்காலங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க அனுதின வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? எங்க போனாலும் பிரச்சனை, என்ன வேலை செய்தாலும் பிரச்சனை, எந்த இடத்திற்கு கடந்து சென்றாலும் பிரச்சனை, சமாதானமே இல்லையே, ஐயோ யார் எனக்கு உதவி செய்வார் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எதிர்காலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். எத்தனை போராட்டங்கள் வந்தால் என்ன, எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வந்தால் என்ன, உதவி செய்யும் ஆண்டவர் இருக்க, ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இருக்க, உங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர் இருக்க, நம்பிக்கையை இழந்து விட வேண்டாம். ஆண்டவரை நம்புங்கள், அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். பயப்படாதீங்க, கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை பிடிச்சு ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிய என் ஆண்டவரே, ஈசாக்கை போல அனுதின வாழ்க்கையில் ஒரு வேளை உடைய பிள்ளைகள் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். என் தேவனே, இவர்களுடைய மன உளைச்சலை அப்புறப்படுத்தும், இவர்களுக்கு தைரியத்தை தார், இவர்களுக்கு ஒரு சமாதானத்தை தார். எந்த இடத்தில் இவர்கள் துரத்தப்படுகிறார்களோ, எந்த இடத்துல இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பறிக்கப்படுகிறதோ, அதே இடத்துல இவர்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்தும், இவர்களை பெருக பண்ணும், இவர்கள் எல்லைகளை விசாலமாக்கும், இவர்களுக்கு தைரியத்தை தார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய மனதுருக்கம் அளவில்லாமல் இவர்கள் மேல இறங்குவதாக உடைய ரத்த கோட்டைக்குள்ள இவர்களை மூடி மறைத்துக் கொள்ள மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.